நம்முடைய வாழ்க்கையில் நாம் எந்த சாட்சி வாங்குறோமோ இல்லையோ, நம்ம ஒரு சாட்சியை வாங்கிடணும். அவங்க யாருன்னா உண்மை உள்ளவங்க. இந்த சாட்சி மாத்திரம் நீங்கள் வாங்காமல் நீங்கள் வேற என்ன சாட்சி வாங்கிருங்க, அதெல்லாம் குப்பையில் தான் போகணும். உங்கள் திறமை, நீங்கள் திறமையான மனைவியாக இருக்கலாம், திறமையான புருஷனாக இருக்கலாம், திறமையான பாஸ்டராக இருக்கலாம், நீங்கள் என்னென்ன திறமை இல்லாமல் உங்களுக்கு இருக்கலாம், வரங்களால் நீங்கள் நிறைஞ்சு போயிருக்கலாம். உண்மை என்ற மாத்திரம் நம்மகிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி உண்டானா அது நம்ம மை மேலே சேர்க்காது. சந்தோஷத்துக்குள்ளே நம்ம பிரவேசிக்க முடியாது. சந்தோஷத்துக்குள்ளே நம்ம போனோம் அப்படின்னா உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசி. அப்போது சந்தோஷத்தில் பிரவேசிக்கணுமானா நம்ம எல்லாவற்றிலும் நாம் நம்முடைய இருதயம் ஒரு உண்மையான ஒரு இருதயமாக நீங்கள் அதுக்காக ஜெபிக்கணும். ஆண்டவரே, என் இருதயத்தில் ஒரு கபடுங்கிறது இருக்கவே கூடாது. கபடு என்பது இருக்கவே கூடாது. ஒரு உண்மை உள்ளவன் அப்படிங்கிற சாட்சியை நான் பெறணும். நான் உண்மையாக தாழ்மையாக சொல்லுவேன்,